இது எங்கள் ஊர் கடையம். அப்படியே சுற்றி பாருங்கள், அப்படியே இயற்கை கொஞ்சம் நீங்களும் கொஞ்சலாம் நல்லக்கா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி தான் போயிட்டுருக்கோம். அங்கே ராமநதி, பத்ரகாளியம்மன் ஆலயம், நித்திய கல்யாணியம்மன் ஆலயம், கோயில்கள் இருக்குது, வனப்பகுதி இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது. எல்லா மாணவர்கள் எங்கே தான் இருக்காங்க. பெட்டி கடை இன்னும் மாறவே இல்லை. பெட்டி கடையும் இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் தேட்டர் கருப்பு ஓடு, இது கடையும் தேட்டர் கருப்பு ஓடிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னே ஃபயர் ஆகிடுச்சு தேட்டரில் பக்கத்தில். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஃபயர் ஆகிடுச்சு. பெரிய ஃபயரு அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. ரோடு பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் ரோடு. இப்போ டேம் போகிற ரோடு இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லா ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள் ரோடு பரவாயில்ல, கொஞ்சம் மண் இருக்கிறனால வண்டி போகும். மலை பாருங்க, பார்க்க வேண்டியது மலையும் செடி கொடிகளை தான். தேடம் தெரியுதா? இதுதான் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பாறை கோயில்னு சொல்லக்கூடிய கோவில். ஏற்கனவே இந்த வீடியோ சம்பந்தம் நிறைய வீடியோ பதிவில் வந்திருக்கும். அதாவது திருவிழாவில் நிறைய போட்டிருக்கோம். இந்த பாறை மேலே தான் சப்பரம் வந்து மேலே போகும். அந்த வீடியோவும் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்த கோயில் தான் இது. இன்றைக்கி வார லீவுங்கனால கூட்டங்கள்லாம் இல்லை. ஆனால் பாருங்கள், இயற்கை அழகோட வந்து இந்த பாறை, நீல மேகம், மரங்களுக்கு இடையில் அந்த கோயில், அது பக்கத்தில் பெரிய குளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மனசுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக அமைதியாக தரும். ஏன்னா அந்த அம்மா பத்ராளியம்மா அருள் பிரசாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அம்மாவுடைய அருளை காண்பது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து அம்மாவுடைய அருளை வாங்கிட்டு நம்ம போகிறதுக்கு மனசே வராதுங்க. அந்த அளவுக்கு உள்ள கோயில். நான் விடுமுறை ஆனால் லீவு கிடைச்சா இந்த கோயில் தான், பத்ராளியம்மன் கோயில் தான். பத்ராளியம்மா வந்து இது எங்கள் இதயத்தில் நிறைஞ்சவங்க. கிழக்கடையம்னாலே பத்ராளியம்மன் தான். அந்த வகையில் கடையத்தை ஆளும் அரசி பத்ராளியம்மன் பிராதியம்மன், அந்த பத்ராளியம்மன் கோயில் இது. கடையத்தை ஆளும் அரசி பத்ராளியம்மன் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் வந்து அலைம்போதும் அந்தளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். மற்ற நாட்களில் கூட்டம் இல்லாட்டாலும் இயற்கையை ரசிக்கிறவங்க, அமைதியை நாடுறவங்க அம்மாவுடைய பாதத்தை நாடி வருவாங்க. அவங்களுக்கு அருள் பிரசாதமும் கிடைக்கும். இந்த கோயில் பாருங்கள், அருள்மிகு நித்திய கல்யாணியம்மன் கோயில். நம்ம ஏற்கனவே நித்திய கல்யாணம் கோயிலை போட்டிருக்கோம். தசரதர் வழிபட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமான இந்த கோயில் ராமபெருமான் வந்து இங்கே வழிபட்ட நடத்திய கோயில். அதனால தான் எங்களோட நதிக்கு ராமநதியின் பேர் வந்துச்சு. தசரதர் பிள்ளை வரம் வேண்டி இங்கே வந்ததாக வரலாறு. அதுக்கான வரலாறுல வந்து சில வரலாறு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா வந்து கோயில்கள் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில்னால பல சிற்பங்களை வந்து நீங்கள் வந்து அறிய முடியும். கற்சிற்பங்கள்லாம் அங்கே நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த கற்சிற்பங்களை பார்த்து நம்ம வந்து வரலாற்றை வந்து அறிய முடியும். முருகன் சன்னதி, விநாயகர் சன்னதி, நாயன்மார்கள் சன்னதி என்று பல்வேறு சன்னதிகள் இங்கே இருக்குது. எல்லாருடைய சன்னதிகளையும் இங்கே பார்க்க முடியும். சொல்லப்போனால் இந்த கோயில்கள் நுழைஞ்சாலே அமைதி மட்டும் இல்லை, குளுமையாக வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலே அவ்வளோ குளுமையான இதை உணர முடியும் மனசுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இறை உணர்வோடு கூடிய ஒரு இடமாக தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. மகாகவி சுப்பிரமணியர் பாரதியார் கூட இந்த கோயில் அமர்ந்து தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடியிருக்காரு. அத்தகைய பெருமைமிக்க ஊர் தான் இந்த கடையம் நித்திய கல்யாணி வில்வநாதர் கோயில் தான் இது. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது சூச்சமுடியார் கோயில். சூச்சமுடியார் கோயிலை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடையம் ராமநதிக்கு செல்லும் வழியில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு சூச்சமுடியார் பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வம். இங்கே வரும் மக்களை வந்து காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து சூச்சமுடியார் விளங்குறாரு. சூச்சமுடியார் பற்றி பல வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பல திரைப்படங்கள்லையும் வந்து இந்த சூச்சமுடியார் கோயிலை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். காட்டு கோயில் அழைக்கக்கூடிய சூச்சமுடியார் வந்து எல்லாரையும் காக்கின்ற ஒரு தெய்வமாக தான் இன்றளவும் காட்சி தராரு. பறவைகளோட சத்தத்தோட அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு நீங்கள் சூச்சமுடியாரை பார்க்குறது, தரிசனம் செய்வது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் அமைதியும் தரும். நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்களா, நம்ம சொந்த ஊர் கடையத்தில் ராமநதி டேம் போகிற உள்ள சூச்சமுடியார் கோயில் பக்கத்தில் நிற்கிறோம். எங்கள் கோயில் நம்ம ஊர் பெருமை பற்றி நம்ம தானே பேசணும்.
இந்த கோயில் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த சூச்சமடா கோயில் உதாரணத்துக்கு பாரதிராஜா இயக்குனர் சிகரம் பாரதிராஜா எடுத்த புதுநெல் புதுநாட்டில் பாட்டு வரும். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாம் சித்தாங்குருவி உனக்கு தானேன்னு. அந்த பாட்டில் இந்த படத்தை அழகாக காட்டுவாங்க. இந்த கோயில் காட்டு கோயில் மட்டும் இல்லை, காக்கும் தெய்வம் கூட சுச்சமுடையார். சுச்சமுடையாரை சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லா காரியம் வெச்சடைங்கிறது ஐதீகம். இது பக்கத்தில் ஒரு ஆறு போகுது, ராமலியுடைய டேமில் பெரிய ஆறு, தண்ணி நிறைய போகும். இப்போ சம்மர்னால தண்ணி இல்லை, இருந்தாலும் கிளைமேட் அழகாக இருக்குதுங்க, அழகாக இருக்குது. நம்ம நண்பன் நீலக்கலர் நண்பன் காரோட வந்திருக்கோம். மகிழ்ச்சி. உங்களே அடுத்த வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.